வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய SSCGD-க்கான செட் நம்பர் 6ல தான் நம்ம இங்க இருக்கோம். சோ செட் நம்பர் 6ல வந்து இந்த क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம கிட்ட 10 क्वेश्चन பேப்பர் தான் ரிவிஷன் பண்ண போறோம். அந்த 10 क्वेश्चन பேப்பர்ல ஒரு செட்டுக்கு நம்ம 20 क्वेश्चन பார்த்தாலே நம்ம 200 क्वेश्चंஸ்க்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம क्वेश्चंस्க்குள்ள போனா மட்டும் தான் நம்மளால எளிமையா வந்து ரீசனிங் செக்ஷனை தட்டி தூக்கிட்டு வெளியே வர முடியும். ஒரு எக்ஸாம் ஹால்ல வந்து லெஸ் மார்க் அத லெஸ் டைம் அண்ட் மோர் மார்க்ஸ் அப்படினா அது இந்த செக்ஷன்ல மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். சோ மேத்ஸ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் அல்லது ஜிகே ஆகட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா மட்டும் தான் அதுல மார்க் கிடைக்குமே தவிர ரீசனிங் அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா எல்லாரை பொறுத்தவரையும் ரீசனிங் இஸ் த ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் செக்ஷன். ஏன்னா நமக்கு மட்டும் இல்ல இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம் பேர் அவங்களுக்குமே ரீசனிங் ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான செக்ஷனை நீங்க எந்த அளவுக்கு ஈஸியா அப்ரோச் பண்றீங்கன்றதுல தான் நம்ம கிட்ட விஷயமே இருக்கு. ஸோ இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள என்னென்ன क्वेश्चंस இருக்கு அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ண போறீங்கன்றதெல்லாம் கவனிச்சு ஒழுங்கா பண்ணுங்க. போலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு? ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய क्वेश्चंसலாம் இருக்கத்தான் செய்யும் எக்ஸாம்ல. அதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பார்த்தா அது சிலாகிசம் क्वेश्चन சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. சோ ஆல் pupils are crows அப்படினு சொல்லிருக்காங்க. எல்லா pupilsமே என்னவா? crow. அப்ப எல்லா pupilsமே crow வரைஞ்சிட்டேன். செகண்ட் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லிருக்காங்க? all crows are cats. அப்ப எல்லா crowவுமே என்ன? cat. ரெண்டு சி இருக்கிறதுனால ஐடென்டிஃபிகேஷனுக்கு crow cats ன்னு எழுதிக்கோ. அப்ப எல்லா pupilமே crow, எல்லா crowவுமே cat. இப்ப ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. செக் பண்ணிக்கோ. all cats are crow. எல்லா கேட்டுமே க்ரோவா இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, கேட் வெளியில இருக்கான், க்ரோ உள்ள இருக்கான். வெளியில இருந்து உள்ள வந்தா சம் மட்டும் தான் வரும், ஆல் வராது. அப்போ இது வராது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், some crows are pupils. some crows are pupils. மேல இருந்து கீழே வந்தா என்ன வரும்? சம் வரும். அப்ப இது வரும். சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா only conclusion 2 follows D option. அதாவது வந்து ரெண்டாவது முடிவு மட்டும் தான் சரியான முடிவு, முதல் முடிவு தவறான முடிவுன்னு சொல்றாங்க. சோ ரெண்டாவது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா letter G அப்படின்றாங்க. லெத்தர்ஜி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காம்பா அப்படின்ற மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளுடைய நார்மல் லைஃப்ல வந்து இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அதுக்கான அர்த்தமே தெரிய ஆரம்பிக்கும். லெத்தாஜிக் அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம். ஓகேவா? ரொம்ப சோம்பேறியா இருக்காம்பா. லெத்தாஜினா ரொம்ப கேர்லெஸ், சோம்பேறியா. சோம்பேறின்னு சொல்றது கேர்லெஸ், ஒரு இது இல்லப்பா அவங்கிட்ட, ஒரு சரியான பயம் அதெல்லாம் இல்லப்பா அப்படின்றாங்க. ஆனா அலர்ட்னஸ் அதுக்கு ஆப்போசிட். அப்ப லெத்தாஜிக்கு ஆப்போசிட் வேர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அலர்ட்டா இருக்காம்பா, அலர்ட் ஆரம்பிக்கும். அப்ப லெத்தாஜினா சோம்பேறி, அலர்ட்னஸ்னா அலர்ட், உஷாரா இருக்கிறது. அப்ப பீஸ்னால என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதி. அப்போ அமைதிக்கு எதிரான வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணிருக்கணும். அது என்ன சார்னா சியர் அப்படின்வாங்க. சியர்னா அது ஒரு குதூகலமான இருக்கிறதுக்கு பேர் தான் சியரே தவிர அது அமைதிக்கு எதிராக கிடையாது. அப்ப அமைதினா அந்த பக்கமா சத்தமா இருக்கணும், ரொம்ப சத்தமா. அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா சாஸ். ஓகேவா? ரொம்ப கூச்சல் சலசலப்பா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? சாஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சோ அடுத்தது 22 441 எழுதிருக்காங்க. அப்ப 22 441 ஏன் எழுதணும்னு யோசி. 441 21 ஸ்கொயர். அதனாலதான் நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு பார்க்கும் போது 441 ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தெரியுது. அப்ப 22 இங்க 441 இது 21 ஸ்கொயர். அப்ப அதே மாதிரி இங்க 13 இருக்கு. அப்ப இங்க எதோட ஸ்கொயர் எழுதிருப்பாங்க? 12 ஸ்கொயர். ஏன் சார்னா 22ல இருந்து 1 கழிஞ்சாதான் 21, அதோட ஸ்கொயர் இங்க எழுதிருக்காங்க. அப்ப 13ல இருந்து 1 கழிஞ்சா 12. 12ஓட ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 144. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? ஃபைன். சோ அடுத்தது மூணாவது क्वेश्चन RTN. ஓகேவா? இது நீங்க பார்த்தாலே சொல்லிடுவீங்க. ஐ திங்க் நான் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. PQRS இங்க பாருமா, ABCD ல பாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாரு R, அதுக்கு அடுத்தது S T U. அப்ப இங்க என்ன வரும்? B வரும். V ல தான் எல்லா ஆப்ஷனுமே தொடங்குது. சோ அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. லாஸ்ட் எழுத்து பாரு N O P Q R. அப்ப லாஸ்ட் எழுத்து R. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. சோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப சென்டர் எழுத்து பாரு N O விட்டுட்டு P, Q விட்டுட்டு R, S விட்டுட்டு T. அப்ப ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி M விட்டுட்டு இங்க L ன்னு எழுதிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல L தான் வரும். சோ ஆன்சர் VLR. வெள்ளூர் ஷார்ட் ஃபார்ம்ல VLR தான் சொல்லுவாங்க. சோ அதுவே வந்துருச்சு ஆன்சரா. அடுத்தது 5th क्वेश्चन. ஓகே, இது ஒரு பசில் மாதிரிமா. There is only one runway which will be used by 7 flights one by one. அதாவது ஃளைட்ஸ்லாம் ரன்வேல தான் போகும். அதாவது வந்து ட்ரெயின் இறங்கும் பாரு. அப்படி இறங்கும் போது அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரன்வே. அப்படி ஃளைட்ஸ்லாம் ரன்வே வருது. அந்த ரன்வே வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். There is only one runway which will be used by 7 flights. அந்த ரன்வே எத்தனை ஃளைட் யூஸ் பண்ணுதான்? 7 ஃளைட்ஸ் யூஸ் பண்ணுதா, ஒன்னு மாத்தி ஒன்னு. ஓகேவா? அதுதான் எப்படி யூஸ் பண்ணிருக்குன்னு கேக்குறாங்க. சோ ஓகே சரி. அப்ப 7 ஃளைட் 1 2 3 4 5 6 7 ஃளைட் கோடு போட்டுக்கிறேன்.
இப்போ இந்த 7 ஃபிளைட்டுமே வந்து உட்கார போகுது ரன்வேல தான் வரப்போகுது ஒன்னு பின்னாடி ஒன்னு. ஸோ எது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுச்சு எது ரெண்டாவதா யூஸ் பண்ணுச்சுன்ற மாதிரி தான் க்ளூ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கார்னர்ல இருக்கு பாரு P and Q. அப்போ P ஃபிளைட்டும் Q ஃபிளைட்டும் will use the runway neither first nor last. அப்ப இந்த neitherனா என்னமா? neither nor அப்படினா என்னன்றத ஃபர்ஸ்ட் யோசி. neither nor. neitherனா இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி அர்த்தம். neither norனா என்ன? இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல. அப்ப neither firstனா முதலும் இல்லை nor lastனா முடிவும் இல்லை. முதலும் இல்லை முடிவும் இல்லை. அப்ப Pயும் Qவும் தன்னுடைய ஃளைட் அந்த ரன்வேவை வந்து ஃபர்ஸ்டாவும் பயன்படுத்திக்கல லாஸ்டாவும் பயன்படுத்திக்கல. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேஷ்க்கு யார் வர மாட்டான்? PQ வர மாட்டான். லாஸ்ட் டேஷ்க்கு யார் வர மாட்டான்? PQ வர மாட்டான். ஓகே, இந்த ரெண்டு டேஷ்ல அவங்க ரெண்டு பேர் வர மாட்டாங்க. அடுத்தது S will use it second after or. S will use it second after or அப்படினு ஒண்ணே இந்த சென்டென்ஸை பாதியா படிச்சா S தூக்கிட்டு போய் இங்க பிளேஸ் பண்ணிடுவேன். S தூக்கிட்டு போய் எங்க பிளேஸ் பண்ணிடுவேன்? இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுவேன். ஏன்னா S will use it second ன்னு தான சார் சொல்லிருக்காங்க. அப்ப ரெண்டாவது அவன் தான சார் யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிப்பேன். கிடையாது. S will use it second after or. ஆறுக்கு அடுத்து ரெண்டாவதா தான் S யூஸ் பண்ணா. மீனிங் புரிஞ்சுக்கோமா? S will use it second னா நீ புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது இடத்துல வச்சிடுவே. ஆனா இன்னொரு இடத்துல செகண்ட் இருக்கு பாரு. அப்ப புரியுது தப்பாதானே புரிஞ்ச மாதிரி அர்த்தம். அப்போ S ஆறு கழிச்சு ரெண்டாவதா யூஸ் பண்ணிருக்கா. ஆஃப்டர்னா என்ன? அப்புறம். அப்ப ஆறுக்கு அப்புறமா ரெண்டாவதா யார் ஃளைட் இறக்கனதா? S. அப்ப ஆறுக்கு அடுத்தது ரெண்டாவதா S. அப்ப ஆறுக்கும் Sக்கும் நடுவுல ஒரு கேப் வரணும். அப்ப ஆறுக்கு அடுத்து ரெண்டாவது ஆளு S. சரி, அடுத்த க்ளூ சொல்றாங்க. M will use it second before O. இப்போ பிஃபோர்னு வந்திருக்கு. பிஃபோர்னா என்ன? முன்னாடி. அப்போ ஓவுக்கு முன்னாடி ரெண்டாவது ஆளா யூஸ் பண்ணது யாரு? M. ஓவுக்கு முன்னாடி ரெண்டாவது ஆள். அப்போ ஓவுக்கு முன்னாடி ரெண்டாவது ஆள் யாரு? M. புரியுதா சொல்றது? அப்ப இதை இப்படி போட்டோம் அதை அப்படி போட்டோம். பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. ஓகேவா? N will use it after O and before R. அப்ப N வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்கான்னா O கழிச்சு யூஸ் பண்ணிருக்கான், Rக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கான். அப்ப O கழிச்சு N Rக்கு முன்னாடி யூஸ் பண்ணா. ஓகேவா? O கழிச்சு N Rக்கு முன்னாடி. அப்போ N Rக்கு முன்னாடி தான் N வரணும், O வரணும், M வரணும். இப்போ இது பார்க்கும்போது ஒரு ஆர்டர்ல இருக்கு. இப்போ இத ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறேன். இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி எழுதுறேன். ரெண்டுத்தையும் R இருக்கான்ல. இப்போ M யூஸ் பண்ண உடனே ஒரு டேஷ் விட்டுட்டு O, அடுத்த டேஷ்ல N ன்னு வெச்சுக்கோ, அடுத்த டேஷ்ல R ன்னு வெச்சுக்கோ, ஒரு டேஷ் விட்டுட்டு S. இப்போ பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 ஃளைட் வந்துருச்சு. அப்ப இந்த ரெண்டு டேஷ்ல தான் P யும் Q யும் வரணும். Q will use it just before S. Q will use it just before S. Q வந்து S க்கு just beforeல யூஸ் பண்ணிருக்கான். அப்ப Q இங்க, P இங்க. அப்ப இந்த 7 டேஷ் இப்படி தான் இருப்பான். M P O N R Q S. முடிஞ்சிருச்சு. அப்போ who will use the runway third after O? இப்பயும் புரிஞ்சுக்காம பண்ணாதீங்க. who will use the runway third னா மூணாவதா யூஸ் பண்ண O ன்னு பாத்துறாத. அவன் என்ன கேட்டிருக்கான்? who will use the runway third after O? O க்கு கழிச்சு மூணாவது ஆளு யாரு ரன்வேவை யூஸ் பண்ணதுன்னு கேக்குறான். O க்கு கழிச்சு மூணாவது ஆளு யூஸ் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா Q. Q முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆறாவது क्वेश्चन. இது வந்து ஒரு நல்ல क्वेश्चनமா. பாக்கும்போது என்ன டெசிமல் பாயிண்ட்லாம் வச்சிருக்கானே அப்படி நினைக்காதீங்க. செம ஈஸியான क्वेश्चन. 10 9.9 9.89 9.88 9.8889 ஃபேன்சியா இருக்கலாம். பார்க்கும்போது தெரியுங்க 9.8889 வந்திருக்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி 4 8 9 வந்திருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான். ஏன் அப்படின்னா இங்க இருந்து இதை கழிக்கிறதுக்கு புள்ளி 1 கழிச்சிருக்காங்க, இங்க இருந்து இதை கழிக்க புள்ளி 0.1 கழிச்சிருக்காங்க, இங்க இருந்து இதுக்கு வித்தியாசம் புள்ளி 0.1, அடுத்தது இங்க இதுக்கு வித்தியாசம் புள்ளி 0.01, அடுத்தது இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் புள்ளி 0.0001 அப்படின்ற மாதிரி வித்தியாசம் வருது. சோ ஆன்சர் வந்து 9.8889. ஓகே, 7th क्वेश्चन. சோ 7th क्वेश्चन பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். சோ யோசிச்சிருக்கலாம், இந்த 5 இங்க தான क्वेश्चन மார்க் வச்சிருக்காங்க. சோ 5யும் 3யும் கூட்டினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 8ன்னு வரும். சோ 8 2 அளவுக்கு தான் என்னன்னு சொல்லலாம்? 4ன்னு சொல்லலாம். இல்ல 10யும் 16யும் கூட்டினீங்கன்னா 16, சாரி 10யும் 6யும் கூட்டினீங்கன்னா 16, அது 2 ஆல கழிச்சா 8. ரெண்டுத்துலயுமே லாஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே லாஜிக் இங்க ஒர்க் அவுட் பண்ணி பாரு. 13ம் 12ம் கூட்டினா 25, ஆனா 25 2 ஆல அடிச்சா 12.5ன்னு வருதா? வரல, ஆப்ஷன்ல இல்ல. சோ 12.5ன்றது ஆப்ஷன்ல இல்ல. சோ நீங்க லாஜிக்க மாத்தி தான் யோசிக்கணும். சோ அப்படிதான் சார் யோசிச்சு பார்த்தேன்.
அப்படி யோசிக்கும் போது எனக்கு லாஜிக் டக்கு டக்குன்னு இடிப்படுது சார் அப்படின்னும் பொழுது நான் ஆல்ரெடி டைரக்ஷன் சென்ஸ்னு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ டைரக்ஷன் சென்ஸ் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் நடத்திருப்பேன். நல்லபடியா ரிவைன் பண்ணி பாருங்க. அப்படி ரிவைன் பண்ணி பார்க்கும்போது பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு நடத்தினேன். ஸோ 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்துச்சுனாலே ஆன்சர் என்ன வரும்? 5 கிலோமீட்டர். ஸோ 3 4 5. ஓகேவா? அதே மாதிரி 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அப்படின்னாலே ஆன்சர் என்ன வரும்? 10 கிலோமீட்டர். ஏன்னா 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, ரெண்டுத்தையும் கூட்டினா 100, 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. ஸோ 6 8 10. அப்ப 12 கிலோமீட்டரோட எந்த கிலோமீட்டர் போட்டா ஆன்சர் 13 கிலோமீட்டர் வரும் நான் சொல்லியிருக்கேன்றது இன்னொரு முறை நீங்க நோட்டை திறந்து பாத்தீங்கன்னா தெரியும். 12 கிலோமீட்டரோட 5 கிலோமீட்டர் சொல்லியிருந்தா. ஸோ 12 ஸ்கொயர் 144, 144, 5 ஸ்கொயர் 25, ரெண்டுத்தையும் கூட்டினா 169 வரும். 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13. சோ இங்க வர வேண்டியது 5. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேவாமா? சோ 7வது क्वेश्चन முடிஞ்சிச்சு. 8வது क्वेश्चन. In a certain code virus is written as 46, how will crust அப்படினு சொல்லிருக்காங்க. வைரஸ் அப்படின பொழுது எழுதி பாத்துக்கோ. நான் ABCD உடைய பொசிஷனை கூட்டி பாருங்க என்ன. V 22வது லெட்டர், I 9வது லெட்டர், R 18வது லெட்டர், U I 9 தானே, R 18, U வந்து 21வது லெட்டர், S தான் 19வது லெட்டர். கூட்டின 9 9 18 20 28 29 வரல. 4 5 6 7 8 89 வருது. ஆனா இங்க வெறும் 46 தான் இருக்கு. சோ அப்ப அவங்க முன்னாடியில இருந்து கூட்டி இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இன்னொரு ட்ரை போடணும். அப்ப பின்னாடியில இருந்து கூட்டிப்பார் வைரஸ். ஓகேவா? பின்னாடி இருந்து V எத்தனாவது லெட்டர்னா 5வது லெட்டர். பின்னாடி இருந்து I எத்தனாவது லெட்டர்னா 18வது லெட்டர். இது வந்து 9வது லெட்டர். U இது 8வது லெட்டர். U வந்து 6வது லெட்டர் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் U FU. ஓகே 6வது தான். ஓகேவா? இப்போ இது செக் பண்ணி பாரு. கூட்டி பாரு. 8 8 16 25 30 36 46. சரியா போச்சு. அப்ப பின்னாடி இருந்து கூட்டி இருக்காங்க. அதாவது பின்னாடி இருந்து ABCDல V 5வது லெட்டர் அந்த மாதிரி கூட்டி இருக்காங்க. அப்ப கிரஸ்ட் கேக்குறாங்க. கிரஸ்ட் கேட்கும் பொழுது T 7வது லெட்டர், S 8வது லெட்டர், U 6வது லெட்டர், R IR 9வது லெட்டர், C வந்து 24வது லெட்டர். பின்னாடி இருந்து கூட்டி பாருங்கம்மா. 9 ஒரு 6 15 20 15 30 34 34 3 54. ஆன்சர் ஆப்ஷன் C ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். ஓகேவாமா? 8 क्वेश्चन முடிஞ்சிச்சா? சோ 9th क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ஒரு ஆட் மேன் அவுட். இங்க பாத்தீங்கனாலே தெரியும் சூஸ் தி ஆட் ஒன் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. சோ ஆட் ஒன் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியும் ஒரு ட்விஸ்டா நமக்கு வைக்கலாம். ஏன்னா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர். நான் ஆல்ரெடி 3 டிஜிட் நம்பர்னா என்ன சொன்னேன்? இந்த மாதிரி 2 டிஜிட் கூட்டினா 3வது டிஜிட் வரும். இல்ல லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் பெருக்குனா நடுவுல வரும். இல்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் கூட்டினா நடுவுல வரும்னு சொன்னேன். அந்த மாதிரி எதுவுமே இல்ல இங்க. ஓகே ஃபைன். இங்க 3 2 5 இருக்கு. ஆனா 5 7 வரல, 2 1 வரல, 4 4 வரல. அப்ப அது வரல. வேற லாஜிக் இருக்கு. சரி எல்லாத்தையும் கூட்டி பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு லாஜிக். கூட்டி பார்த்திருந்தாலும் மேபி இது 10 வருது, இது 17 14 19 வருது, 2 1 3 8 வருது, இதுவும் 10 வருது. சோ அதுவும் எனக்கு சிமிலரிட்டியா எதுவும் கிடைக்கல. சோ நீங்க என்ன சொல்லலாம், சரி இது மட்டும் தான் சரி ஈவன் நம்பர், அதனால இது வெளியே போகுது, மத்ததெல்லாம் ஆட் நம்பர்னு சொல்லலாம். ஆனா லாஜிக் அந்த மாதிரி வச்சிருப்பானான்னு தெரியல. ஆட் நம்பர் ஈவன் நம்பர் செக் பண்றதுக்காக உங்களுக்கு எக்ஸாம் வைக்கல. அது மட்டும் இல்லாம 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னும் போது நீ கவனிக்கும் போது இது எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் கிட்ட வருது, ஒரு ஸ்கொயர் வேல்யூக்கு கிட்ட வருது. அது நான் என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு அப்போதான் வந்து தெரியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது 18 ஸ்கொயர் பிளஸ் 1. ஏன்னா 18 ஸ்கொயர் வந்து 324, அதோட 1 கூட்டினா 325, 18 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. இது வந்து நான் ஈஸியா சொல்லிடுவேன் 21 ஸ்கொயர். இப்பதான் இந்த வீடியோலயே பார்த்தோம். 21 ஸ்கொயர் பிளஸ் 1, சோ 21 ஸ்கொயர் பிளஸ் 1 442. ஏன்னா 21 ஸ்கொயர் வந்து 441, அதோட 1 கூட்டினா 442. சோ இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ட்விஸ்டடா இருந்தது. இது எந்த ஸ்கொயர்லயுமே வராது. ஏன்னா கியூப் மைனஸ் 1 சொல்லலாம். 6 கியூப்ல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. சோ 216 மைனஸ் 1 215. ஆனா இதுவும் வந்து எனக்கு ஒரு கியூப் ஸ்கொயர் வேல்யூ கிட்ட இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா 24 ஸ்கொயர் பிளஸ் 1. சோ 24 ஸ்கொயர் 576, அதோட 1 கூட்டினாங்கன்னா 577. அப்ப இது எல்லாமே ஸ்கொயர் பிளஸ் 1, நடுவுல இருக்கிறது மட்டும் கியூப் மைனஸ் 1. சோ அதனால வெளியே போறது யாரு? 215. இந்த மாதிரி क्वेश्चंस நமக்கு வைக்கலாம். So next select a figure from among us the 4 alternatives that
when placed in the blank space of x figure x will complete the pattern. rotation not allowed. அப்ப rotation not allowed. படத்தை திருப்பிலாம் பார்க்க கூடாது. அப்ப இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வீடியோ இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது சி ஆப்ஷன் தான். ஏன்னா இங்க இந்த கோடே இல்ல, இந்த கோடு சேர்ந்துட்டு இருக்குது, இந்த கோடு கார்னர்ல போய் சேர்ந்துக்குது. அப்ப இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் பத்தின ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 8 ஃப்ரெண்ட்ஸ் ABCDEFG H 8 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க. H முன்னாடி கொடுத்துட்டு G பின்னாடி போட்டுருக்காங்க. பட் ட்விஸ்டாமா சரி, எல்லாருமே ஒரு சர்க்குலர் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 எல்லாரும் ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி சென்டர். சோ உட்கார்ந்துக்கிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா A is opposite to F and second to the right of E. அப்ப ஏன்றவன் யாருக்கு எதிர்க்க உட்கார்ந்திருப்பானா F க்கு எதிர்க்க உட்கார்ந்திருப்பான். அதே நேரத்துல யாருக்கு E க்கு ரைட் சைடுல செகண்டா உட்கார்ந்திருப்பான். அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து ஏவை பத்தி பேசுற சென்டென்ஸ். ஏன்றவன் F க்கு எதிர்க்க உட்கார்ந்திருக்கணும். அதே நேரத்துல E னுடைய வலதுகை பக்கத்துல எத்தனாவது உட்காரணும்? ரெண்டாவது. அப்ப நான் E கீழே உட்கார வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். E னுடைய வலதுகை இதுதான். அப்ப A இங்க, A னுடைய ஆப்போசிட் F இங்க. ஓகே. அடுத்து G is between C and A. G ன்றவன் C க்கும் A க்கும் நடுவுல உட்கார்ந்திருக்கணும். சோ நான் இங்க G போட்டனா இங்க தான் C போட்டுறணும். E ன்றவன் G க்கும் A க்கும் நடுவுல, சாரி அதானே, ஆமா, G ன்றவன் C க்கும் A க்கும் நடுவுல உட்கார்ந்திருக்கணும். அப்ப நாங்க C போட வேண்டியது வரும். அதனால நான் இங்க போடாம G இந்த இடத்துல போட போறேன், C இங்க போட போறேன். அப்ப G is sitting between C and A. முடிஞ்சிருச்சு. H is to the left of E. E னுடைய இடதுகை பக்கத்துல H இருக்கானா. அப்ப H இந்த இடத்துல. ஓகே. அப்படி முடிச்சிட்டா மிச்சம் ரெண்டு இடம் இங்க இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல BD எங்க வேணா உட்கார்ந்திருக்கலாமா? BD எங்க வேணா உட்கார்ந்திருக்கலாம். ஏன்னா மீந்தது B யும் D யும் தான். அப்ப B இங்க உட்கார்ந்தா D இங்க, இல்ல B இங்க உட்கார்ந்தா D இங்க. இந்த மாதிரி தான் பிளேஸ்மென்ட் போகும். சோ who is sitting to the second to the left of C ன்னு தான் கேக்குறான். அதாவது C னுடைய இடதுகை பக்கத்துல ரெண்டாவது யாருன்னா C னுடைய இடதுகை பக்கம் இதுதான். சோ ரெண்டாவது ஆள் யாருன்னா ஒன்னாவது ஆள், ரெண்டாவது ஆள். சோ ரெண்டாவது ஆள் A. சோ இதுக்கு நமக்கு BD சம்பந்தமே இல்ல. அதனால கன்ஃபார்மா ஆன்சர் சொல்லலாம் A ன்னு சொல்லிட்டு. அடுத்து choose the odd word from the options ன்னு சொல்லிருக்காங்க. கென்யா, லண்டன், லிஸ்பான், பேங்காக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எது வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கென்யா. எனக்கு தெரிஞ்சு கென்யா போகுது. பிகாஸ் இதெல்லாம் கேபிட்டல். லண்டன் வந்து கேபிட்டல், பேங்காக் தாய்லாந்தோட கேபிட்டல், லிஸ்பான் கேபிட்டல். ஆனா கென்யா வந்து கேபிட்டல் கிடையாது, அது ஒரு கண்ட்ரி. சோ கென்யா வந்து ஒரு நாடு. மற்றதெல்லாம் ஒரு நாட்டினுடைய தலைநகரங்களா இருக்கக்கூடியது. கென்யான்றது ஒரு நாடே. அதனால கென்யா வெளியே போகுது. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். 13வது क्वेश्चन. 7 friends வந்து OPQRSTU are watching a cricket match sitting in a stadium அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேடியத்துல உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்திருக்காங்க. எத்தனை பேர்? 7 பேர். சோ 1 2 3 4 5 6 7 கோடு போட்டுக்கிட்டேன். P is sitting at one of the extreme end. அப்ப P ன்றவன் அந்த வரிசையினுடைய ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கான். ஒன்னு இந்த மூலையில இருக்கலாம், இல்ல இந்த மூலையில இருக்கலாம். சோ நான் ஒரு பாசிபிலிட்டில P எங்க போடுறேன், இன்னொரு பாசிபிலிட்டில P எங்க போடுறேன். P இந்த மூலையில உட்கார்ந்திருக்கலாம், இந்த மூலையில தான் உட்கார்ந்திருக்கலாம். அப்ப கீழே உட்கார வைக்க போறோம் ஒரு சில பேரை மேல உட்கார வைக்க போறோம். எது சரியா வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டுத்துல. ஓகேவா? P is sitting to the one of the extreme end. T is sitting between Q and U and R is sitting to the immediate right of S. இவங்களை வச்சு எதனா க்ளூ கொடுத்தாதான் சொல்ல முடியும். P வச்சு எதனா க்ளூ இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த லாஸ்ட் க்ளூ வந்து P வச்சிருக்கு. U is sitting second to the left of P. Second to the left of P. அதாவது P னுடைய இடதுகை பக்கத்துல ரெண்டாவது ஆளு U. பின்னாடி இருந்து படிச்சா தமிழ்னு சொன்னேன். அப்ப P னுடைய இடதுகை பக்கத்துல ரெண்டாவது ஆளு U. அப்ப P க்கு இடதுகை எங்கமா வரும்? இந்த கீழ இருக்கிறதுல வருமா? P க்கு இடதுகையே இல்ல. அப்ப கீழ இருக்கிறது வராது. அப்ப மேல இருக்கிறதெல்லாம் வரும். அப்ப P னுடைய இடதுகை பக்கத்துல ரெண்டாவது ஆளு U. U தானே? ஆமா U. இப்போ இந்த க்ளூவா T is sitting between Q and U. அப்ப T ன்றவன் Q க்கு U க்கு நடுவுல உட்கார்ந்திருப்பான். அப்ப T இங்க போட்டுட்டு Q எங்க போடலாம்? இந்த இடத்துல போடலாம். சரியா போச்சா? அடுத்தது R is sitting to the immediate right of S. S னுடைய immediate rightல R. அப்ப ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா உட்காரணும். அப்ப இங்க தான் உட்கார வைக்க முடியும். and immediate left of Q. அப்ப R ன்றவன் S க்கு வலது புறத்திலயும் Q க்கு இடது புறத்திலயும் உடனடியா உட்கார்ந்திருக்கான். சரியா இருக்கு. அப்ப மீந்து போன ஒரு இடம் PQRSTU. O தான் மீந்தான். சோ O இங்க போட்டுடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா who is sitting second to the left of T. T னுடைய இடதுகை பக்கம் ரெண்டாவது ஆளு யாரு? T னுடைய இடதுகை பக்கம் ரெண்டாவது ஆளு R. R யாரு இல்ல R. ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2 37 82 137 கொடுத்திருக்காங்க. சோ 2, 37, 82, 137, கொஸ்டின் மார்க். சோ இதுல போகும்போது 37 2 கிடைச்சா 35,
12ல 7 போச்சுன்னா 5, 7ல 3 போச்சுன்னா 4, 45. அடுத்தது 7ல 2 போச்சுன்னா 5, 13ல 8 போச்சுன்னா 5. இங்க 35, இங்க 45, இங்க 55. இதுங்களுக்குள்ள வித்தியாசம் என்னம்மா? 10, 10. அப்ப அடுத்ததும் 10 வித்தியாசம் எடுத்துச்சுன்னா இங்க 65 வித்தியாசமா இருந்திருக்கணும். அப்ப 65 கூட்டிடலாம். 7 ஒரு 5 12, 6 3 9, 10, 202. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ ஆப்ஷன். முடிஞ்சது. 15வது क्वेश्चन வாங்க. அகைன் வந்து ஒரு சிலாகிசம் கொடுத்திருக்காங்க. some joules are energies, some joules are energies, some energies are radius. ஓகேவா? some joules are energies, some energies are radius. சம்னா இப்படி தான் வரையணும். அப்ப some radius are energy, some radius are energy. ஆமா, சில ரேடியஸும் எனர்ஜியா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வரும். ரெண்டாவது some energies are joules, some energies are joules. அப்ப செகண்ட் கன்க்ளூஷன் வரும். அப்ப ஆன்சர் both conclusion follows. ரெண்டுமே ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஃபியர்ஸ்னா வயலண்ட். அப்ப ஃபாலசினா என்னன்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபியர்ஸ் அப்படின்னா என்னன்னா கோபமா இருக்கிறது, உக்கிரமா இருக்கிறது தான் ஃபியர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப வயலண்ட்னா நீ கொடுமையா நடந்துக்கிட்டா, வயலண்டா நடந்துக்கிட்டா ஃபியர்ஸா தான் இருக்கும் உன்னுடைய ஆக்ஷன். அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சினானிம். ஓகேவா? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சினானிம். கோபப்படுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபியர்ஸ், வயலண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபாலசி அப்படின்னா கற்பனையா ஏதாவது ஒரு விஷயத்தை நீ நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி உனக்கு கற்பனையா ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஃபாலசின்னு சொல்லுவாங்க. அப்ப இல்யூஷன் தான் அதுக்கான சரியான மீனிங். அப்ப இல்யூஷன், ஃபாலசி இஸ் த சேம் வேர்ட் அப்படின்றாங்க. 17 BFI. இங்க பாருங்க, BFI. இத AGK ன்னு எழுதிருக்கான். அப்போ B ஏவா மாறி இருக்குன்னா -1, இது வந்து +1. சோ IJK +2. ஓகேவா? இந்த மாதிரி மாத்திருக்காங்க. அப்ப DGJ +2 பண்ணுங்க. J ல இருந்து +2 பண்ணா L வரும். சோ L ல முடியற மாதிரி ஒரே ஆப்ஷன் இல்ல, ரெண்டு இருக்கு. சோ இதுவா இருக்கலாம் அல்லது இதுவா இருக்கலாம். D ல இருந்து -1 பண்ணா C. அப்ப G ல இருந்து +1 பண்ணா H. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் CHL. அதுதான் வந்திருக்கணும். சோ 18வது கேள்வி, which of the group of clusters does not belong to the group? odd man out dama. இதுல எது சம்பந்தம் இல்லன்னு கேக்குறாங்க. சோ சம்பந்தம் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான். ஏனா எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா vowels. A I O எல்லாமே vowels. சோ vowelsன்றதுனால எல்லாத்தையும் வெளியேத்திறேன். அடுத்தது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி படம் क्वेश्चंसலாம் கேட்டா டக்கு டக்குன்னு கண்ணை உருட்டு. இங்க பாருங்க, இந்த வட்டம் வந்து இப்ப இங்க இருக்கா. அடுத்தது 45 டிகிரி சாஞ்சு இப்படி இருக்கு. திருப்பி 45 டிகிரி சாஞ்சு ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. திருப்பி 45. அப்ப அடுத்ததா 45 டிகிரி சாஞ்சா இப்படி கீழே நேரா இருக்கணும். கீழே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு வட்டம் C ஆப்ஷன் மட்டும் தான். சோ கீழே இருக்கிறது கரெக்ட்டா C ஆப்ஷன்ல தான் மேட்ச் ஆகுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன், squirrels, parrots, mammals. முதல்ல squirrelsனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. parrotனா கிளி அப்படின்னுடுவே. mammalனா என்னன்னு பாத்தீங்கன்னா பாலூட்டிகள், பாலூட்டிகள். ஓகேவா? அப்ப squirrels அப்படினா என்னன்னு பாத்துக்கோ. முதல்ல squirrelsனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அணில். ஓகேவா? அணில். சோ இப்போ இதுல எது வரும் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. squirrels, mammals, பாலூட்டிகள். கிளி வந்து ஒரு பாலூட்டி இனமானா கண்டிப்பா கிடையாது. கிளி பாலூட்டி இனம் கிடையாது. அப்ப அணில் வந்து ஒரு பாலூட்டி இனமானா அணில் வந்து ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்ததுதான். சோ அப்ப எது கரெக்டா வரும்னு பாத்தீங்கன்னா எந்த படம்னா, அப்போ அணில் வந்து பாலூட்டியில இருக்கணும், உள்ள இருக்கணும். கிளி வந்து தனியா இருக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். சோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா கைஸ்? சோ இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க, எல்லாமே கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நமக்கான டைம் நமக்கு கம்மியா தான் இருக்கு. சோ நீங்க லெட் பிராக்டிஸ் அப்படின்ற மாதிரி வேக வேகமா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஈஸியா ஒரு क्वेश्चंस என்ன பண்ண முடியும், அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியும். சோ அதனால ஈஸியா பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே நல்லதா பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஓகேங்களா? சோ இந்த தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.